என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. எல்லாரும் வந்துட்டோம். சஞ்சய் மாமாவை மட்டும் காணோம். டிக்கெட் வாங்க போயிருக்காங்க அத்தா. ஓ அப்படியா? இப்ப நீ சொல்லலைன்னா நான் முந்திரி கொட்டை கணக்கா இந்த வழியா போயிருப்பேன். எதுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கா? அவங்க போயிருக்காங்கன்னு தெரியாதுல்ல. ஏங்க சொல்லுங்க மேடம். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீங்க முந்திரி கொட்டை கணக்கா தான் பண்ணுவியா? இருக்கு உனக்கு இன்னைக்கு. ஏற்கனவே நிறைய பிளான் எல்லாம் இருக்கு. ஏன்? இப்பதானே வந்திருக்கோம், என்ஜாய் பண்ண போறோம்லமா, அதை பத்தி தான் சொன்னேன். ஓஹோ. ஏடி பாட்டி நல்லா பாத்துக்க. இதான் ஒண்டலாம். இங்கதான் வெத்தலை அடிக்கிறதுக்கு வெத்தலை கல்ல தூக்கிட்டு வரதுக்கு நின்ன. எவ்வளவு பெரிய இடம், எவ்வளவு பெரிய ஆள் இருக்க இடத்துல இதுல இருந்துகிட்டு நீ வெத்தலை கல்ல வச்சு வெத்தலை அடிச்சிட்டு இருந்தா எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாவ? நான் மட்டும் செல்ஃப்ல தூக்கி மேல போடலன்னு வச்சுக்கா, இந்நேரம் தூக்கிட்டு வந்து எங்க மானத்தை வாங்கிருப்பேன். ரொம்ப பல்ல காட்டாதட்டி. ஏம்மா இப்ப மட்டும் அந்த வீட்டுல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க? வேற பின்ன விட்டு வைப்பாவளா? கிழவி நான் மேல தூக்கி போட்டதே எடுத்துட்டு வந்தியா? ஏடி எனக்கு நீ மட்டும் தான் பியாத்தியா? நீ சரியான அவுஞ்சாட்டி. இங்கே ஆரம்பிச்சாச்சா? கிழவி நானா? வேற பின்ன வயசான காலத்துல ரெண்டு இடி இடிச்சு வாய்க்குள்ள போடுவேன். அது உனக்கு பொறுக்கல கண்டியா? அதான் நீ மட்டும் தான் பியாத்தியா? ஏன் மூத்த பியாத்தி இருக்கும்போது நீ என்னடி ஜுஜிபி? கிழவி என் பியாத்தி கிட்ட மக்கா பாத்தியான்னு ஒரு வார்த்தை கேட்டேன். நீ எப்படி மேலதான் தூக்கி போட்டிருப்பேன்னு அதை கண்டுபிடிச்சு பாத்தியா? ஆமா அவ பெரிய ஜோசியக்காரி பாத்தியா, கண்டுபிடிச்சிட்டா. நான் மேல தூக்கி போடும்போது உன் மூத்த பேத்தி என் கூடல தான் நின்னா. ரொம்பதான் ஏதோ ஜோசியக்காரின்னு. ஏட்டி ஆனாலும் நீ புடுங்க தானே பார்த்த. அது புருஷனை மேல விட்டு அதை எடுத்து தந்திருக்கு. என் மேல எம்படு பாசம் இருந்ததுன்னா அவரே டாக்டர் மேல ஏத்திருப்பா. கிழவி ரொம்ப சீன் போடாதானே? என் புருஷன் தான் போலீஸ். எனக்காண்டி செவரி யாரி குதிச்சு வரலையா என்ன? கேப்ல நல்லா உங்களை வர்றாங்களே. இப்ப சபையில நீ விட்டு கொடுத்து பேசுறாளா இல்ல புகழ்றாளான்னு தெரிய மாட்டேங்குது. ரெண்டுக்கு நடுவுல நிக்கிறீங்க. அவ்வளவு பெரிய போலீஸ் ஆபீசர் ஒரு ஸ்டேஷனையே அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் செவரியாரி குதிச்சு எனக்காண்டி வந்திருக்காரு. ஏட்டி உன் புருஷன் பல இடத்துல ஏற்கனவே செவரியாரி குதிச்சிருப்பான். பாட்டி நான் இங்கதான் நிக்கிறேன். மக்கா நீ இங்க நிக்க. கண்ணாடி ஏதோ ஆயிட்டு போலாம். ஒழுங்கா கண்ணு தெரியல மக்கா. என்னைய பார்த்து பல இடத்துல யாரு குதிச்சுன்னு சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? இல்ல மக்கா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா மக்கா நீ ஏற்கனவே போலீஸ். எத்தனை திருட்டு பயலுல பிடிச்சி ஜெயிலுக்குள்ளாடி போட்டிருப்பேன். திருட்டு பயலுல பிடிக்கணும்னா செவரெல்லாம் யாரி குதிக்கணும்ல, அதான் சொன்னேன். நீ ஒன்னும் வருத்தப்படாத. உங்க சண்டையில என்ன இழுத்து விட்டுருங்க. கிழவி என் புருஷனுக்கு சுய புத்தி தெரிஞ்சிட்டு பத்தியா? இதுதான் நீ. எடி ஒருத்தர் கையில பிடிச்சே கொடுத்தாச்சு. எல்லால மூளை இருக்க மாதிரி பேசு. ஏமா உங்க மாமியார் எப்போ உங்களுக்கு இன்னொரு தாய் தான். அதுக்காண்டி கிழவி என்ன வரது வருது? அவர் டாக்டரா மேல ஏறிட்டாருன்னு இப்ப அந்த எந்திரக்கலை தூக்கிட்டு தானே வந்திருக்க? ஆமா. இப்படி நேரம் வெளியே காட்டவே இல்ல. எதுக்கு பஸ்ல வச்சு நீ ஜன்னலோடி தூக்கி போடுறதுக்கா? இந்த கிழவி அந்த ஆட்டுக்கல்ல ஆட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் லாயக்கு. அவன் ஜாக்கிங் போவதுக்கும் டூர் போவதுக்கும் வீட்டுல வளர்க்க நாயை தூக்கி போட்டு கொண்டு வரவன். இந்த கிழவி என்னடானா எங்க போவதுக்கு இந்த எந்திரக்கல்ல தூக்கிட்டு போகுது. நான் இருக்கும்போது உன் எந்திரக்கல்ல வெளியே எடுத்தேன்னு வச்சுக்கா, நாங்க போற எல்லா ரைட்லயும் உன்னையும் கூட்டு போய் உயிரை எடுக்காட்ட பாரு. ஏடி மதனை கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கேளு. நான் ஆடவுசரையும் கால்டவுசரையும் போட்டுக்கிட்டு முடிய பிரிச்சு போட்டுக்கிட்டு தெரியுதுவா? ஏன் அதுக்கு? ஏடி எல்லாம் சட்டையில போட்டுக்கிட்டு தெரியுது. பாக்கிறதுக்கு பொம்பளை பிள்ளையாட்ட இருக்குது. காத்துள்ள கம்மலையும் காணல. இதெல்லாம் பயனுள்ள குட்டியலாம். பாட்டி எல்லாம் பொண்ணுங்க. என்னத்துக்காக இப்படி சட்டுக்கிட்டு தெரியுதுவா? வீட்டுல பொட்டுப்படி கம்மலும் செய்து கொடுக்க மாட்டாங்களா? பாட்டி அதுதான் ஃபேஷன். என்னத்த பியாசன் எல்லாம் சட்டையில போட்டுக்கிட்டு தெரியுது. பாட்டி இங்க ரைட் போனோம்னா இந்த மாதிரி தான் துணி போட்டுருக்கணும். இந்த மாதிரியா? ஆமா. தண்ணில எல்லாம் விளையாட போகும்போது அப்படிதான் துணி போட்டுருக்கணும். அமெரிக்காவை பார்த்த போல இருக்கு. இத்தனை வருஷம் உன் முகம் கூடால அமெரிக்கால இருந்ததுக்கு பிறகு கூட உன் புத்தி போவேல பத்தியா? எல்லாம் உன் முகம்னு சொல்லணும். ஏட்டி எல்லாரும் மரியாதை கொடுத்து பேசு. எல்லாம் எங்க அப்பாயை சொல்லணும். கடமா? என்ன சச்சு டிக்கெட் வாங்க போனவங்களை இன்னும் காணல, போய் பாத்துட்டு வருவோமா? கூட்டமா இருக்குல்ல தான், ஒரு 10 நிமிஷம் பாப்போம், வருவாங்க. உள்ளாடி போடுற சத்தம் இங்க வரைக்கும் கேக்குதுல? ஆமா. யாதி நம்ம ஃபேமிலியா வரும்போது இவ்வளவு கூட்டம் இல்ல. இது லீவ் டைம் இல்லானு அதான் கூட்டமா இருக்கு. அது வேற கிளைமேட் வேற அந்த மாதிரி. நீங்க இதே இடத்துக்கு வந்திருக்கீங்களா? வந்திருக்கோமா. நாங்க ஒரு வருஷத்துல 3 தடவை வெளிய போவோம். ஒரு வருஷத்துல 3 தடவையா? சான்ஸ் கிடைச்சா 1 மந்த்க்கு ஒருக்கால நாங்க 3 நாள் ட்ரிப் போயிட்டு வருவோம். விக்கியா தான் பிஸியா இருப்பாங்கல்ல, விக்கியத்தானுக்காண்டி தான் லீவ் டைம் மட்டும் போயிட்டு வருவோம். அப்போ உனக்கு இந்த ரைட் எல்லாம் பார்த்து பயம் இல்லையா? எத்தனை தடவை போயிட்டு வந்தாலும் டிக் 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 தான். ஆனாலும் ஜாலியா இருக்கும்ல. அனு நான் இப்பதான் இங்க வரேன் பாத்துக்கா. வரதுக்கு முன்னாடி எல்லா ரைடும் யூடியூப்ல பார்த்தேன். என்னமா பயமா இருக்கு பாக்குறதுக்கு? ஆமா ரைட்லாம் போகும்போது தலைக்குள்ள தொங்க விட்டுருப்பாவ. ஜாலியா இருக்கும். என்ன கனி ரொம்ப பயப்படுற போல? பயத்தை விட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணணும். எதுலயாவது ஏறதுக்கு பயந்து உட்கார்ந்துட்டேன்னு வச்சுக்கா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாமலே போயிடும். ஏடி நீங்க எல்லாத்துலயும் எவ்வளவு மோட்டிவேட் பண்றீங்க. எப்பா ரொம்ப பெருமை பீத்தாத. இந்த ஆளு கூட சேர்ந்தேன்னு வச்சுக்கா, நடு ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போயிட்டு வரதுக்கு மோட்டிவேட் பண்ணதான் செய்வாரு. எல்லாத்துக்கும் தைரியம் இருக்கணும்ல. ஆமாமா நான் எப்படா அப்படின்னு தான் இருக்கேன். இவ்வளவு நேரம் எங்க போயிட்டீங்க?
கூட்டத்தை பாத்துலாம் போய் வரிசையில நின்று டிக்கெட் வாங்கண்டாமா? ஏன் அங்கிள் நீங்க இங்க இருந்திருக்கலாம்ல, நாங்க போய் வரிசையில நின்றுப்போம்ல. இல்ல கண்ணா, அதெல்லாம் வேண்டாம். வாங்கிட்டா எல்லாரும் உள்ள போயிட வேண்டியதுதான். ஓ அப்படியா, சரி. எல்லாரும் அங்க இங்கேயுமா நிக்காவ, டிக்கெட் வாங்கியாச்சு. ஏ வசந்தி, ஏக்கா, எல்லாரையும் கூட்டிட்டு உள்ள வா. ஏக்கா நீங்க வந்துங்க வாரம். எல்லாரையும் கூட்டிட்டு வா வசந்தி. டிக்கெட் சஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆள் எண்ணிதான் விடுவாங்க உள்ள. நாங்க உள்ள போயிட்டோம்னா வெளியே நிக்க உங்களால உள்ள வர முடியாது. வாரம். எல்லா ரைட்லயும் போறதுக்கு ஆசைப்படுவியா, போன் எடுத்துட்டு வராதுங்க. போன் எடுத்துட்டு வர கூடாதா? வேற பின்ன எப்படி என் சேனல் வளரும்? இதெல்லாம் போட்டதானே என் சேனல் ஆக ஓகோன்னு வளரும். ஆனாலும் கனி, உன் அக்காக்கு இவ்வளவு அலப்பறை இருக்க கூடாது. 29 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு அவ பண்ற வேலையை பத்திலாம் இப்ப 30வது நான். இப்ப இத அவள்கிட்ட சொன்னீங்கன்னு வைங்க, இந்த 30 தான் 300K அவன் சொல்லுவா. அதுவும் சரிதான், வாங்க போமா. ஆதி, சொல்லு. உங்களுக்கு 2 பிள்ளைகளோட மேய்க்க வேண்டியதா இருக்கு பாத்தீங்களா? என்ன? இல்ல, நீங்க கனியை மட்டும் மேய்ச்சிக்கிட்டு வரலான்னு பாத்தியா? லூசு. கூடல நானும் தொத்திட்டேல. இப்போ உங்களுக்கு ஏன்டா இது கூடல வரதுன்னு இருக்கோம்ல? பயங்கர அறிவு பத்தியா. நான் மட்டும் அத்தையிட்ட பேசலன்னு வச்சுக்கா, வீட்டுலதான் இருந்திருப்பேன். லாஜிக் எல்லாம் கரெக்ட் தான். ஆ, பேசத்துக்கு விட்டுட்டா போதும். ஆனாலும் உங்க ஆள் கூட அப்பப்ப ரொமான்ஸ் பண்ணலாம்னு வந்திருப்பீங்க. நான் தொல்லையா தானே இருப்பேன் இப்ப. அந்த மனுஷன் நல்லா பாசமா கூப்பிட்டதுனால வந்தேன். விக்கி வேற எத்தனை தடவை கேட்டான் தெரியுமா, போற இல்ல அப்படின்னு. நீங்க டூர் வரதுல அவருக்கு அப்படி என்ன ஒரு ஆனந்தம்? அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்காருல. அதான், எங்க அண்ணனை பிடிக்காதவே யாருமே இருக்க மாட்டாவ. சரி எல்லாரும் உள்ள வாங்க. என்ன முறைச்சிட்டே நிக்க, உள்ள வரலையா? உள்ள வந்து நான் என்ன பலகாரம் வச்சுட போறேன்? எது? உள்ள வந்து வாயை பார்த்துக்கிட்டு தானே இருக்க போறேன். எந்த ரைட்லயும் போக கூடாதுன்னு தானே சொல்லி வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் உள்ள போனா என்ன, வெளியே போனா என்ன? சரி, நீ வெளியே இரு. நாங்க எல்லாம் உள்ள போயிட்டோம்னா உன்னால உள்ள வர முடியாது. ஏன்னா டிக்கெட் மாமன் கிட்ட தானே இருக்கு. நான் உள்ள வந்தாலும் வாயை பார்த்துக்கிட்டு தானே இருக்கணும். என் தலை எழுத்து போய் தொலை. ஏ, இந்த நேரம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. போறத பாரு அழகி. ஏன் உங்க குட்டிமா கூட சண்டையா? பாத்தியா, உனக்கு வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆமா ப்ரோ, எதுக்கு சண்டை? இல்ல, ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்கா. கொஞ்சமா ஃபாஸ்டா நடந்தாலும் தலை சுத்துட்டு வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் இந்த வாட்டி நீ ரைட்லாம் போக வேண்டாம், நான் உனக்கு கம்பெனி தரலான்னு சொன்னேன். அதுக்கு அந்த மேடம் சந்தோஷப்பட்டிருப்பாவளே. யாரு? ஆனா புரிஞ்சு தள்ளிட்டு போறா இல்ல, அவளை நான் கண்ட்ரோல் பண்றேனாய். அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேனாய். யாரு? அவளை அப்படி சொன்னான். ஆமா, நீ கேட்டுட்டு தானே இருந்த. அவ உங்களுக்கு இருக்காக்கிட்டு இருக்கா. நீங்க ரைட் போக வேண்டாம், நான் உனக்கு கம்பெனி தரலான்னு சொன்னதை நினைச்சு சந்தோஷப்பட்டதான் செய்வா. ஏன் சஜு, பிரியாக்கு என் மேல அவ்வளோ லவ்வாவது மண்ணங்கட்டியாவது. சஞ்சயனை இருக்கிறது வரைக்கும் நான் தான் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஆனா அவன் இவா சாரா எல்லாரையும் கூட்டு வந்துருவேன் அடிக்கடி. ஓ, நல்லா பழகிட்டா எல்லாம். அதான் நான் ரைட்லாம் போக வேண்டாம்னு சொன்னதும் கோவப்பட்டிருப்பா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவளா இருக்கட்டும், சாராவா இருக்கட்டும், பெரிய அண்ணன் இழுத்து கொண்டு உட்கார வச்சா கூட எந்த ரைட்லயும் போக மாட்டாவ. எது? அவ்வளவு பயம். பிறப்பின்ன என்கிட்ட இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. நீங்களாம் வசமா மாட்டிக்கிட்டியா? அதான் உங்களை கடுப்பேத்திட்டு இருக்கான்னு நினைக்கேன். அடி பாவி. சாராவை எப்படி சஜி சொல்ற? சாரா சேனல் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கா. பிரியாவோட பயந்தாங்கொல்லி தான் சாரா. பெரிய அண்ணன் கம்பல் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தடவை 2 பேரும் ராட்ல ஏறினாங்க. அன்னைக்கு கடைசி. இப்ப அத்தன்கிட்ட சும்மா வீரவசனம் பேசிட்டு இருக்கா. அவ என்ன நினைச்சிட்டு இருக்கானா, சும்மா ராட்ல ஏறின மாதிரி அப்படின்னு. ஓ, அதான் ரோஹித் அடிக்கடி அங்க போய் இருக்குடி உனக்குன்னு சொல்றாதா. அவருக்கு நல்லாவே தெரியும் எப்படிப்பட்டவான்னு. இவன் என்னடானா பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிட்டு தெரியா. இங்க ஒருத்தி நடிச்சுக்கிட்டு போனாலே. உள்ள போமா? போலாம். உங்களை யார் நான் இருக்க இடத்துக்கு வர சொன்னது? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரியா. ஏன்? இந்த பாவி உன்னை இவ்வளவு கண்ட்ரோல் பண்றான் பத்தியா. பாவம் என் குட்டிமா எவ்வளவு கனவோட இருந்திருப்பான். எல்லா ரைட்லயும் போனோம், எல்லாம் போட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்னு. எல்லாத்தையும் நான் கெடுத்துக்க பார்த்தேன் பத்தியா. நல்ல வேலையா இப்பதான் உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரிஞ்சு. இப்பதான் அது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது வரைக்கும் சந்தோஷம். வடி என் மாமன் மவளை, இன்னைக்கு இருக்கு உனக்கு. என்னவா? அதான் குட்டிமா, நான் பண்ண தப்ப எனக்கு புரிஞ்சிட்டலாம். நீ வா, நம்ம முதல்ல இருந்து எல்லா ரைடுக்கும் போயிட்டு வருவோம். என்ன? இந்த ரைட்லயே பெஸ்டான ரைட் எது தெரியுமா? என்ன? ரோலர் கோஸ்டர்னு ஒன்னு இருக்கு பாத்துக்க. ரைட் அப்படி வேகமா வரேன், ட்ரெயின் மாதிரி. நம்மள மேல தூக்கி கீழே தூக்கி சைட்ல தூக்கி, எப்பா அவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கும். நீ வேற என்னால இப்படி இருக்க பத்தியா, அதான் கஷ்டமா இருக்கு. நம்ம முதல்ல அதுக்கு தான் போறோம். போறோமா? ஆமாடி குட்டிமா, நீ ஆசைப்பட்டுட்ட. நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல்ல வெளியே வந்திருக்கோம், அதுவும் ஃபேமிலியா. இப்படி ஸ்ட்ரிக்டா கண்ட்ரோல் எல்லாம் போட்டா நல்லாவா இருக்கும். அதான் நம்ம ஜாலியா போறோம், என்ஜாய் பண்றோம். நான்லாம் வரல. ஏம்மா? நான் ரொம்ப ஆசையா இருந்தேன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது பிறகு நீங்க எந்த ரைட்லயும் போக கூடாதுன்னு சொன்னீங்களா, அதுலயும் என் மைண்ட பிக்ஸ் பண்ணிட்டேன். பாரு, எனக்காக என் குட்டிமா அவளே மாத்திக்க நினைக்கும் போது நான் அவளை ரைட் கூட்டு போகாம இருந்தா எப்படி ஆகும்? நான்லாம் வரல. நீ வந்துதான் ஆகணும். நீ என்ஜாய் பண்றத நான் பார்க்க தான் போறேன்.
நீங்க வேணா போங்க, நான் என் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓ ஓ, ஓ, அப்படியே நடிச்சிருவா கள்ளி. நிஜமா உனக்கு இதுல எல்லாம் போறதுக்கு பயம் இல்லையா? இல்ல உங்களுக்காண்டிதான். இப்பதான் சஜி உண்மையை போட்டு உடைச்சான். இதுக்கு மேல எல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடிக்காத குட்டிமா. என்ன சொன்னான்? சூடு போட்டாலாம் ஏற மாட்டேன்னு சொன்னான். அப்படியே சொன்னான். அப்படியே தான் சொன்னான். உண்மைதானே? நீங்களும் நம்பிட்டீங்களா? அப்பனா வா போலாம். நான்லாம் வரல. உண்மையை ஒத்துக்க எவ்வளவு கஷ்டம் பத்தியா? போவதுக்கே பயம், இதுல என்னையும் 2 நாளா போட்டு கிறுக்காக்கியிருக்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன ஒரு ஆக்டிங், என்ன ஒரு ஆக்டிங். அவார்டு கன்ஃபார்ம். வேற பின்ன, எனக்கு இதுல எல்லாம் போறதுக்கு பயம். சாரா என்னமோ பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்கா. போகும்போது தானே தெரியும். நானே எப்படிதான் எஸ்கேப் ஆகலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களா வந்து வாய விட்டீங்க. ஆட் தானா மாட்டிக்கிச்சு. இதை யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அதையே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். கள்ளி. நிஜமாலுமே சஞ்சய் நான் எவ்வளவு லக்கி இல்ல. நிஜமாலுமே சஞ்சய் நான் எவ்வளோ லக்கி இல்ல. ரொம்ப பண்ணாதுங்கண்ணா. ரொம்ப பண்ணாதுங்கண்ணா. நான் எழும்பி போயிருவேன். நான் எழும்பி போயிருவேன். ஏன் நான் சொல்ற மாதிரி சொல்றீங்க? ஏன் நீங்க சொல்ற மாதிரி தான் சொல்வேன். லூசு. சும்மா நார்மலா வாமிட் தலை சுத்துதுன்னு சொல்லிட்டு இருந்ததுக்காண்டி எவ்வளவு கேர் பண்றீங்களா? என்னாச்சு பிரியா, வாமிட் வருதா? இதுக்கே என்ன இவ்வளவு தாங்குறீங்களா? நிஜமாவே நமக்கு குட்டி பாப்பா எல்லாம் வரும்போது எவ்வளவு என்ன கவனிச்சுப்பீங்களா? ஏன் ரொம்ப ஆசைப்படுற போல? உங்களுக்கு வேணா ஆசையே இல்லாம இருக்கலாம். ஓஹோ அப்படியா? ஆனா நான் எப்படா அம்மா ஆவேன் அப்படின்னு இருக்கு. ஒரு பொண்ணு லைஃப்ல ரொம்ப சந்தோஷப்படுறது அதுதானே. நமக்கு நடக்கும்போது எப்படி இருக்கும்ல? எத்தனையோ பேர் இதுக்காக வருஷ கணக்கா காத்திருக்காங்க. ஆனா நமக்கு நினைக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் கொடுத்துட்டாங்க. உன் வயத்துல வளர்ற நம்ம குழந்தை என்ன குழந்தையா இருந்தாலும் பெஸ்ட் அப்பாவா நான் இருப்பேன். என்ன நீங்களும் கனவுல மிதக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சேச்சா, நாங்க நடத்திட்டு தான் சந்தோஷப்படுவோம். ஓஹோ, உங்களுக்கு என்ன வேலை? நடத்துறது தானே. நடத்திட்டோம்ல பிரியா. ஏன்? வீட்டுக்கு போன உடனே உனக்கு ஒரு குட் நியூஸ். நீங்க என் கூட இருக்கதே எனக்கு குட் நியூஸ் தான். அந்த குட் நியூஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எல்லாம் உன் கண்ணுல பட்டா கூட கண்டுக்க மாட்டேன். என்ன குட் நியூஸா இருந்தாலும் நீங்க தான் எனக்கு முதல்ல. முதலையா? முதல்ல இல்ல, முதல். அழகி. எல்லாரும் ஒண்டர்லாக்கு என்ஜாய் பண்ண வருவாங்க. ஆனா நம்மள பாத்தீங்களா? ஆமா, வரையா ரைட் போயிட்டு வருவோம். நம்ம வந்தது இதுக்கு தானே. இப்படியே உங்க கூட எல்லாம் இருக்கணும். சாகுறது கூட உங்க மடியில தான் சாகணும். ஏய், எப்ப என்ன பேசிட்டு இருக்க? எங்கேயாவது டூருக்கு வந்தத மாதிரி நடந்துக்கிட்டாங்களா? 2 பேரும் ஹனிமூன் ட்ரிப்னு நினைச்சிட்டாவ போல. கேக்கல. ரொம்ப நடிக்காதுங்கண்ணா. பட்டாசு கொளுத்தி போடுறியே, அதான் ரியாக்ஷனா வருது. 2 பேரும் எவ்வளவு கியூட்டா இருக்காங்களா? அதுக்குன்னா நம்மளே இருந்துடலாம். இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. நானும் உங்க வீட்டுல பேசிடுவேன். போத நிறுத்துங்க. ரொம்ப வெக்கம் தான் போல. அது உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஒரு வாட்டி உங்க அண்ணனை பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிச்சேன்ல. ஆமா, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். இல்ல, பிரியாக்கா தான் உங்ககிட்ட அதை பத்தி கேட்க சொன்னா. என்ன சொல்ற? எதுக்காக அந்த அக்கா வெளியே போனாங்கன்னு தெரியாதுல வீட்டை விட்டு, அதான் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லனா தெரிஞ்சுக்கிட்டா சீக்கிரமா அவங்கள சேர்த்து வச்சிடலாம்ல. இப்பதான் நீங்க உங்க அண்ணியை பாத்துட்டீங்கல்ல, அதே ஸ்கூல்ல வேலை பாக்குறாங்கல்ல. இதை நான் பிரியாக்கிட்ட சொல்லவே மறந்துட்டேன். தப்பி தவறி கூட சொல்லாத நீ. ஏன்? அவ நல்லவதான், நல்லதுதான் பண்ணுவா. லூசா நீ? நான் தான் பாத்துக்கலாம்னு சொன்னாச்சுல. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. இதுல அவன் பிரச்சனை அண்ணி பிரச்சனை எல்லாம் போட்டு குழப்ப வேண்டாம். அது மட்டும் இல்லாம சீனியருக்கு சம்திங் ராங். சம்திங் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன சம்திங் ராங்? உங்க அக்காவை பொத்தி பொத்தி பாத்துட்டு இருக்காரு. அவன் எப்பவுமே அப்படிதான், நல்லா கேர் பண்ணுவான். ஆஹா, சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுவாரு பாரு. என்ன? ஒண்ணும் இல்ல, அனு பாரு ஆளா போய் இருந்தாச்சு. வாங்க நம்மளும் போலாம். சாராக்கா எல்லாம் போயிருக்காளா? என்ன பாகம் இது? ஒரு தின்சா எல்லாம் கமத்தி போட்டிருக்கான். என்ன மெஷினா இருக்கும்? ஆளு வெள்ளம் வேற உள்ள கிடந்து கொச்ச கொச்ச கொச்சன்னு சத்தம் முடியாவ. என்னமா எழுதி இருந்து MAVERICKயா? 7ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்க மூளை வச்சு அழகா யோசிக்கலாமே. MAVE மாவு தானே. அடுத்தாப்புல வரது RIC ரைஸா இருக்குமோ? ஒருவேளை மாவரைக்கு மெஷினா இருக்குமோ? எல்லாத்தையான கமத்தியில போட்டிருக்காவ. இது என்ன மெஷினா இருக்கும்? ஆனா ஒரு தின்சா தான் இருக்கு. 4 மணி. வா 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 வயல் வா. நீயா? நானோ நாயோ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறியா? இங்க பாரு, உன் பூத கண்ணை வச்சு நல்லா பாரு. இங்க பாரு, ஒரு மெஷினுக்குள்ளாடி ஆளுவலை எல்லாம் போட்டு கமத்தி போட்டிருக்காங்களா? ஆமா, உள்ள இருந்து கூப்பாடெல்லாம் போடுதுவா.
என்ன மெஷின் தான் தெரியல கிட்டியா. நான் வரும்போது மாவரைக்கு மெஷின் எழுதிட்டு இருந்து. என்ன மாவரைக்கு மெஷினா? அப்படிதான் என்னமோ எழுதிட்டு இருந்து. ஒருவேளை ஊஞ்சலோ என்னமோ. இங்கன எல்லாம் விளையாட்டம் தினுசு தினுசா இருக்குல்ல. ரெண்டு பக்கமா தூண் இருக்கு. அது வெளியே நடுவுல இருக்கவியல ஆட்டி விட்டுக்கிட்டு இருக்கியாவல என்னமோ. ஏக்கா அட நம்ம சாரா எல்லாம் வரிசைக்கு நிக்கியாவ. எங்க போறியா? இதுல விளையாடுறதுக்கு வரீங்களா? வரோம். கண்டே சொன்னோம்ல, அது என்னமோ விளையாடக்கூடிய மெஷின் தான். வா போவோம். ஆள்வளை எல்லாம் கமத்தி வேற போட்டிருக்கான். பயமா இருக்குனாலு. அவன் சும்மா படம் கட்டதுக்கு அதுல கமத்தி போட்டுக்கிட்டு இருக்கான். வா போவோம். ஏங்க என்ன சாரா பயமா இருக்கா? சேச்சா, உங்களுக்கு பயமா இருந்துன்னா என் கையை பிடிச்சுக்கிடுங்க. அது சரி. ரைட் தொடங்க முன்னாடி என்ன சத்தம் பாத்தீங்களா? பாட்டி கிளவி. சாரா எல்லாரும் ஒன்னையே தான் பாக்காவ. எடியா குட்டி என்னத்துக்காக இப்படி அங்கன கிடந்து சத்தம் போடுது? நாங்க ரைட் போறோம்ல. எடியா நாங்க ரைட் போறோம். நீ வீடியோ எடு. யார் சிம்மாசனத்துல இருக்க தெரிஞ்சவளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு தெரியணும். ஆள பாரு, வயசான கிளவி கை நடுங்க கிளவி கிட்ட வீடியோ எடுக்கறமா. கண்டில இந்த கிளவிக்கு கொழுப்ப எல்லாம் மவன் சம்பாதிக்கு திமிரு. இப்ப பாருங்க. ஏக்கா நீ பாட்டி ஒரு மாதிரி தான் படுத்த பத்துக்கா. கிளவி உன் மவன் சம்பாதிக்க வேலை போச்சுன்னு வெச்சுக்க. ஏன் யூடியூப் தான் உனக்கு சோறு போடும். பியாட்டி என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? உன் மவன் சம்பாத்தியத்துல கடைசி காலத்தை ஓட்டிடலான்னு பார்க்காத. யூடியூப்ல இருந்து வந்தாதான் உனக்கு ஆட்டுக்கல்ல இடிக்க முடியும். இவன் சோறு போடுவான்னு தான் நான் இருக்கேன். ஏட்டி அண்ணா பிரியா வீட்டுக்காரர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அடக்க ஒடுக்கமா இருட்டி சத்தப்படாம. நீ என்ன எங்க போனாலும் என்னைய முறைச்சுக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு இந்த எந்திரக்கல்ல எங்க தூக்கிட்டு வரணுமா? அவளுக்கு கெதிப்பா இருந்ததுன்னா பஸ்ஸுக்குள்ள இருந்து ரெண்டு இடி இடிச்சு வாயில போட்டு வந்திருக்கான். உன் புருஷன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தா உள்ள வந்தா சாயங்காலம் வரைக்கும் வெளியே போக முடியாதுன்னு. ஆமா, டிக்கெட் எங்க கிட்ட இருக்கும்போது இனிமே சாயங்காலம் வரைக்கும் வாய் நம்ம இருக்கேன். நான் சும்மா பாத்துக்கிட்டு இருக்கணுமா? அதான் அப்பப்ப தோணத்துல இடிச்சு வாயில போடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன். உங்க கெதிப்புக்கு விடுங்க. வயசானவியனா அப்படிதான் இருப்பாவ. அந்த குட்டி என்ன தலைகீழா தொங்க விடுறதுக்கு கூப்பிட்டு இருக்கு. வயசான காலத்துல இவனை கெட்டி தூக்கி தலைகீழ தொங்க விடும்போது விளங்குவானா? என்னமா ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. பயமா இருக்கா? படபடான்னு இருக்கு. நிறைய தடவை வந்திருக்கோம்ல, ஆனா ஜாலியா தான் இருக்கு. கனி அனு நிறைய தடவை வந்திருக்கா. இதை அப்படியே சுத்தி சுத்தி கறக்குவாவ. பயமா இருக்கும்போது என்ன பிடிச்சிக்கா. கண்டியலா என்ன கண்டியலா? கம்பி இருக்கமா பிடிச்சிக்கான்னு சொல்லாம பயமா இருக்கும்போது என்ன பிடிச்சிக்கான்னு சொல்றான். நான் அடிச்சு சொல்லுங்க. அவன் இவன் தான். இவன் அதான் கனிக்கு காதல் மலர்ந்திருக்குன்னு நினைக்கேன். நம்ம ஆச்சி இருக்கா இல்ல, அடிக்கடி இவளை முறைச்சுக்கிட்டே இருக்கா. இந்த பையனையும் பாத்துக்கிட்டு இருக்கா. ஆச்சி மட்டும் என் கையில மாட்டினான்னு வைங்க, எப்படியாவது கேட்டு கண்டுபிடிச்சிருவேன். இதுல இருந்து இறங்கும் போது உன் தாட்டு எப்படி இருக்குன்னு நான் பாக்கணும் இன்னைக்கு. இது ஒரு லூசு. யாரு நானா? வேற பின்ன நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பயமா இருக்கும். ஆனா கீழே எல்லாம் விழ மாட்டா. நல்லா போல்டா இருந்துக்கா. கனி ஏக்கா நல்ல பயமா இருந்துன்னு வச்சுக்கா. என்ன பிடிச்சிக்கா? ஒன்னையா? ஏன் நான் ஸ்ட்ராங் பில்டிங் கிடையாதுன்னு நினைக்கிறியா? ஏக்கா அதான் பெல்ட் எல்லாம் போட்டுருக்காவேல, நான் கம்பியை பிடிச்சிக்கிடலாம். என்ன உனக்கு? உங்க அக்காக்கு கொழுப்ப பத்தியா? அவ கிடக்க எதையாவது புலம்பிக்கிட்டு இருப்பா. ஏங்க அவன் என்ன பிடிச்சிக்கான்னு சொல்லும்போது சரின்னு சொன்னா, நான் என்ன பிடிச்சிக்கான்னு சொல்லும்போது கம்பியை பிடிச்சிக்கேன்னு சொல்லா. இதுல இருந்தே உண்மை தெரியுதா தெரியுதா தெரியுதா? பைத்தியம் ஆயிராத. மெண்டல். நாளு சொல்லு, எதுக்கு இப்படி லாக்கு போட்டு விட்டுருக்காவன்னு தெரியலையே. நான் தான் சொன்னோம்ல, மாவரைக்கு மெஷின் மாதிரி ரெண்டு பக்கமா தூணா இருக்கு. நம்மள நடுவுல ஆட்டி விட்டுக்கிட்டு இருப்பாவ. அம்படா நீ பயப்படாத. என்ன சாரா பயந்துட்டியா? அழுதுட்டு இருக்கா? என்ன முடியலையே? கண்ணுல தூசு விழுந்துட்டுங்க. ஓஹோ, என்னம்மா பயமா இருக்கா? நல்ல ஜாலியாவும் இருக்கு பயமாவும் இருக்கு. அங்க பாருவா மவள துள்ளி குதிச்சுக்கிட்டு போனா. கண்ணுல இருந்து ஆறு வெடிது பாரு. அந்த இடத்துல எல்லாம் தொங்க விட்டுருக்கானுங்க. பியாச்சுக்கு தேவைதான் இது. அப்படியே 2 நாள் தொங்க விட்டாயினா கொள்ளலாம். ரோஹித் ஏம்மா பயமா இருக்கா? சாரா அலப்படாது. இந்த ஆள் கீழே போய் ஒரு வழி பண்ணிடுவாரு. எங்க அப்பா ஒரு நெஜ போலீஸுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த ஆளு நல்லா என்ஜாய் பண்ணியாரு. பயத்துல உன் கெத்த விட்டுட்டேன்னு வச்சுக்கான். உன்னை டம்மி பீஸ் ஆக்கிடுவாரு பாத்துக்கான். பயத்தை உள்ள வச்சுக்கிட்டு கண்ணீரை கண்ணுக்குள்ள வச்சுக்கிட்டு போல்டா இரு. என்ன ரொம்ப சத்தம் போட்டா பயமா இருக்கா? எல்லாரும் சத்தம் முடியாவேன்னு சத்தம் போட்டு பார்த்தேன், அவ்வளவுதான். இல்லவே இது துணி துவைக்க மெஷின் கேட்டியா? அட பாவிகளா, நான் வந்து இருந்துட்டு போறான்னு பார்த்தா அந்த
நீ சாரா பயப்படாத, நான் இருக்கேன் இல்ல. நான் பயப்படல, சும்மா சத்தம் போடேன். நாளைக்கு நெத்தில ஊஞ்சல் மாதிரி கட்டி போட்டுட்டேன். எங்களை இப்படி பண்ணாரியாவ. செம்மையா இருந்துச்சுல. சொர்க்கத்தை காட்டிட்டு வெளிய எடுத்த மாதிரி இருக்கு. ஆனா நல்லா என்ஜாய் பண்ணியா? சூப்பரா இருந்து. மேல தலைக்குள்ள தொங்க விட்டாவேலாம். அப்ப எப்படி தெரியுமா இருந்து? உள்ள இருக்கதெல்லாம் தொண்டை வரைக்கும் வெளிய வந்த மாதிரி இருந்து. சூப்பரா இருந்து. உள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாம் தொண்டை வழியா வெளிய வர இருந்தது. இவளுக்கு ஜாலியாவா இருந்து. இந்த ஆள் ஒருத்தர். ஏன் என்ன ஏண்டிமா டல்லா இருக்க? டல்லா எல்லாம் இல்ல, என் மூஞ்சி அப்படிதான். அது சரி, காணி அந்த பையனை கூட போய் நின்று பேசிட்டு இருக்கா பாரு. ஒட்டு கேட்டு என்ன யாதுன்னு கண்டுபிடி. என்னைய பாத்துக்கவே முடியாம நான் இருக்கேன். நமக்கு அதெல்லாம் எதுக்குங்க? உன் தங்கச்சி நீ அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேல. பாத்துட்டே இருக்கீங்க. பாக்குற மாதிரி இருக்கா? பாத்துட்டு இருக்கேன். 18 வயசு ஆனாலே அவ லைஃப்ல முடிவெடுக்க உரிமை அவளுக்கு இருக்குங்க. நாம எதுக்கு தேவையில்லாம மூக்க நுழைக்கும்? எதுலயாவது போய் இருப்போம் வாங்க. இருக்க போறியா? வேற பின்ன பறக்கவே போறேன். அடுத்த ரைடுக்கு போனாதானே ஈவினிங் முன்னாடி எல்லாத்தையும் முடிக்க முடியும். உன் சேனல் வேற ஆகா ஓகோன்னு வளரணும். சேனல் வளர்றதுக்காண்டி என் உயிரை கொடுக்க முடியுமா? அழகில தொங்க விட்டதுல உயிர் மட்டும் தான் இருக்குதுல. அடுத்த ரைடா? வா வா போலாம். நம்ம பின்னாடி ஒண்ணு இருக்கலாம், அதுக்கு போவோம். ரோலர் கோஸ்டரா, அதுல போய் இருப்போம். இதுலயா? ஆமா, பாக்கிறதுக்கு அழகா இருக்கலாம். ட்ரெயின் வண்டி மாதிரி அது பாட்டு கொண்டு போயிட்டு பொத்துனாப்புல கொண்டு விட்டுறோம். எது இதுவா? ஓ, போயிருக்குதே என்ன பின்ன இதுல? இல்ல, ஆனா ட்ரெயின் வண்டி மாதிரி இருக்கலாம். இதுலயே போலாம். சரா, இதுல போனாதான் உன்னைய கஷ்டப்படுத்தாம கொண்டு விட்டுறோம். இந்த ஆள் வேற உன்னை விட மாதிரி தெரியல. அப்படியே ட்ரெயின் வண்டியில இருந்து போனா இப்ப சுகமா இருக்கும் போல இருக்கலாம். சாரா, இதுக்கு லாஸ்ட் போலாம். ஓஹோ, அப்ப இந்த ஆளுக்கு இதுனா பயமா? சிக்குனாண்டா சிவனாண்டி. இவர் இவ்வளவு பயப்படியாருன்னா இதுலயே தான் போனோம். ஏங்க, எனக்கு இதுலயே தான் போனோம். இப்பவே போனோம். சாரா, இதுக்கு கடைசியா போலாம். இல்ல சாப்பிட்டுட்டாவது போலாம். முடியாது, இப்பவே போறோம், உடனே போறோம். அது பிறகு என்ன? உன் தலையெழுத்து. வா. ஏகானி, ஏகையா, லுக் விட்டதெல்லாம் காணோம். வரியா? ரோலர் கோஸ்டர்ல போறோம். எது இதுலயா? அதுவும் இப்பவேயா? ஏக, நம்ம பின்னாடி இருக்கல, அதுவா? ஆமாமா, வா போலாம். உனக்கு பயமா இருந்தனா என்னைய பிடிச்சுக்கலாம். ஒன்னே தாங்கிறதுக்கு 4 ஆளு தேவைப்படுது. அதப்ப இதுல நீ வேணா பாரு. முடிஞ்சு. அதுக்கே அப்படி ட்ரெயின் பெட்டி நினைச்சிட்டாவளோ? ஆமாமா, ட்ரெயின் பெட்டின்னு தான் நினைச்சிருக்கா. ஏன்? இல்ல, ட்ரெயின் பெட்டின்னு சொன்னேன். போம்மா. போலாமே. ஏங்க, எதுக்கு நம்மள மேல கொண்டு விட்டுருக்காங்க? உங்க ட்ரெயின் இப்ப சடார்னு மூவ் ஆகும் பாருங்க. மேல தூக்கி விட்டுருக்காங்க. மேல இருந்து தான் போகும். மேல இருந்தா? ஆமா, ஸ்டார்டிங்ல இருந்து தானே எண்டுக்கு போவன் ட்ரெயின். ஏதாவது உள்குத்து இருக்கா? உள்குத்தம் இல்ல, வெளிக்குத்தம் இல்ல. ஏக்கா, என்னன்னு உங்களுக்கு பயமா இருக்கா? பயமா இல்லையே மாயா. இதுக்கு முன்னாடி இதுல போயிருக்கீங்களா? போயிருக்கேன். நானும் போயிருக்கேன். ஆனா எனக்கு ரொம்ப பயம். நான் ரொம்ப பயந்தேன்னா என் கையை கொஞ்சம் பிடிச்சுக்கோங்க. அனு, மத்த ரைடெல்லாம் கூட ரொம்ப நேரம் இருக்கும். இது ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் தான். 30 செகண்ட்ல மரண பயத்தை காமிக்கலாம். தைரியமா இருடா, நான் கூட தானே இருக்கேன். சரிக்கா. அனு, பயப்படுறியா? லைட்டா. பயராத, கூட தானே இருக்கேன். கூட இருக்கீங்களா? ஆளை பார்த்தோன்னு அங்க சாடிக்கிட்டு. எருமை, நீ தானே சொன்ன நான் அஞ்சுக்கா கூட இருக்கேன் அப்படின்னு. சரி, நீங்க ஒன்னா போங்க அப்படின்னு நினைச்சேன். அதுக்குன்னு என்னைய அந்தால விட்டுட்டாரு பத்தியா? முன்னாடி தானே இருக்காரு. ஏனோ ஏற்கனவே போனவ தானே. கனி கூட இது வரைக்கும் போனதுல எப்படி தில்லா இருக்கான்னு பாரு. அதான் அதான், உனக்கு தான் ஆள் இருக்காருல்ல. உனக்கு அஞ்சுக்கா இருக்காங்கல்ல. இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி மேல தொங்க விடுவாங்க? பொறுமா, உன் ட்ரெயின் பறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்ல. ஏங்க, பயம் காட்டணும்னு ஒரு மாதிரி பேசாதுங்க. இந்த ரைட் நல்லா ஜாலியா தான் இருக்கும். ஓ, நல்ல ஜாலியா இருக்கும் பாரு. இருக்கிறதுலயே கஷ்டமான ரைடு இதுதான். ஆதி, நீ இப்ப ஏதாவது சொன்னியா? சேச்சா, நான் எதுவுமே சொல்லி உங்களை பயம் காட்டல. ஜாலியா இருக்கும். ஓ, சாரா, மூவ் ஆக போகுது. டைட்டா புடிச்சுக்கா. லைட்டா தான் பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு பயமா இருந்ததுன்னா நீங்க டைட்டா பிடிச்சுக்கோங்க. கண்ணை மட்டும் மூடாத. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பாதி தான் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு பயமா இருந்ததுன்னா என்ன பிடிச்சுக்கோங்க. பிடிச்சுக்கலாம். செம்ம. I'm a rider, provider, bring the heat, yeah, I will bring the fire. And my name keeps going worldwide. So my job is to satisfy. I'm a rider, provider, bring the heat, yeah, I will bring the fire. And my name keeps going worldwide. So my job is to satisfy. ஐயே, எங்க பாட்டிட்ட கொண்டு விடுங்க. ஏ, ஏக்கன கேக்கன நினைச்சேன். எதுக்கு
கண்ணுல இருந்து ஏன் கண்ணீர் வருதுன்னு கேட்டா இது ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவேன். இதெல்லாம் ஒரு போலீஸா? ஒரு இன்ஜினியருக்கும் டாக்டருக்கும் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்ல? அழுதுட்டே இருக்கா. இந்த ஆளுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு ட்ரைனிங் டைம்ல அந்த ஆளை எங்கெல்லாம் குதிக்க வச்சாங்களோ அதே மாதிரி என்ன குதிக்க வைக்க ஆசைப்படாரு. அடுத்த ரைட் போக வேண்டாமா? இதுக்கே மொழி பிதுங்கியாச்சு. எது? நீ தானே எல்லா ரைட்லயும் போய் சாதனை படிக்க போறதா சொன்ன. உன் யூடியூப்ல இருக்க 30 பேரை வேற காத்துட்டு இருக்காவ. எல்லாத்துக்கும் காரணம் இந்த அப்பா தான். எவனை கை நீட்டினாலும் கழுத்த நீட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னோம்ல. யாரா மிஸ்ஸைக்கு எதை பார்த்தும் பயம் இல்ல. நாம அப்படியா? என்ன வா அங்க பாரு, அடுத்த ரைட் போலாம். செம்மையா இருக்கு பாரு. வாவ். ஏய் சூப்பர். அருளையா? எஸ் போலாமா? போலாம். மவனை அடி தூள். என்னைய மட்டும் எங்க பாட்டி டைப் கொண்டு உடையலன்னு வச்சுக்கா. எக்கா அத்தான நீ வா போன்னு சொல்ல. இன்னும் கொஞ்சம் பேசினா இதுக்கு மேலேயும் வரோம். நீங்க சொல்லுங்க அம்னி. இந்த பல்லக்கடி நிக்க வேலையெல்லாம் வச்சுக்காதுங்க. எங்க பாட்டி கிட்ட மட்டும் என்னைய இப்ப கொண்டு விடலன்னு வச்சுக்கா. நீயும் உன் போலீஸ் யூனிஃபார்ம் சொல்லிக்கிட்டு என் போக்குல நான் என் வீட்டுல இருந்துருவேன். ஓப்போ பயந்துட்டேன்னு ஒத்துக்கா. பயம் கண்ணுல தெரியறதுனால தானே நீ வா போனல வருது. உன் வேலை என்ன? அவளை கரெக்ட் பண்றது தானே. ஐயே என்ன எங்க பாட்டிட்ட கொண்டு விடுங்க. எங்க போனாவன்னு தெரியல. நோ, அந்த ரைட்க்கு போறோம், அதுக்கப்புறம் பாட்டிட்ட போலாம். உங்க கால வேணா உலங்க. என்னை கொண்டு விட்டுருங்க. போன் வர பாட்டிட்ட தான் இருக்கு. இனிமே என்கிட்ட சவால் எல்லாம் விடுவேன். உங்கள்ட்ட கேட்காம மூச்சு கூட விட மாட்டேன். நீங்க யாராமிசேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு கொண்டு விட்டுருங்க. அது வா. ஏங்க அடுத்த ரைட் போகலையா? யூடியூப் வளர வேண்டாமா? இதுக்கு அது ஜோடி கட்டு, அதுக்கு இது ஜோடி கட்டு. நல்லாவே தெரியுது. கொண்டு விடுதெல்லாம் இல்லையா? ஏ மிரட்டுறா இப்ப கெஞ்சினா? ஆமா அப்படிதான் பேசுவேன். இப்ப என்னை கொண்டு விடலன்னு வச்சுக்கிடுங்க. சாரம் யாருன்னு நான் காட்டுவேன். டிவோர்ஸ் ஆனாலும் அவன் பாத்துக்கிடுங்க. பயந்தாங்கோலி வா. எவ்வளவு நேரம் ஆகுது? ஒன்னில் சொல்லனா உங்களை கூப்பிட்டதுக்கு இவ்வளவு நேரம் ஆக போய் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு. 2:30 மணி ஆகுது. இதுலயே காத்துக்கிட்டு கிடக்க வேண்டியதா இருக்கு. அந்தவிய சாப்பிட்டாவில எடுத்தாவில ஒன்னும் தேவையில்லை அவங்களுக்கு. இப்ப எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? வேற அப்படின்னா எவ்வளவு நேரம் காவல் இருக்கான்னு பாரு. வெரிஃபிகேஷன் நடந்துருக்குல்ல. உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் நடக்கும். எல்லாம் உங்க ஸ்கூல்ல நினைப்புதான். தலைவலியா இருக்கு. சும்மாவா சொன்னாவ பசி வந்தா நாமளா இருக்க மாட்டோம் அப்படின்னு. 4 திட்டுனா கூட மனசாரம் திட்டவும் முடிய மாட்டேங்குது. இப்ப மட்டும் பல்ல கட்டிட்டா இருக்கீங்க. பசினா காலையில உனக்கு வந்துல பசி, அந்த பசி கிடையாது. இப்ப என்ன? உங்களுக்கு சாப்பிடணும் அவ்வளவுதானே? உனக்கு பசிக்கலையா? என் கூட தானே வந்த. பசிக்குது அவ்வளவுதானே. அதுக்கு என்ன சாப்பிடலாம். வாக்கிங் டிஸ்டன்ஸ்னால கேண்டீன் போறதுக்கே 5 நிமிஷம் ஆகும். அந்த நேரத்துல கூப்பிட்டாவல்னா யார் இங்க ஏன்னு கேப்பா. மக்கு. என்ன உங்களுக்கு பசிக்குது அவ்வளவுதானே. நான் தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன்ல. எடுத்துட்டு வந்தியா? எப்படி இந்த மாதிரி எல்லாம் ஆகுன்னு தெரியும். அதான் வீட்ல இருந்து நம்ம 2 பேருக்கும் எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாரும் கேண்டீன் ஹோட்டல்னு போய் சாப்பிட்டு இருக்காவ. நீ இந்த வாளியை தூக்கிட்டு வந்திருக்க. வாளியை தூக்கிட்டு வந்திருக்கேனா? வேற எப்படின்னா ஒரு மீட்டிங் வந்திருக்கோம். இந்த இடத்துல சாப்பாடுக்கு என்ன தூக்கிட்டு வந்திருக்க? ஏன் என் கூட இதுல சாப்பிட்டதுக்கு உங்களுக்கு பிரஸ்டீஜா இருக்கும். நீங்களே பெரிய கரஸ்பாண்டன்ட். இவ கூட எல்லாம் சாப்பிடணுமா? பாக்கியது என்ன நினைப்பாவ? அதுவும் சாப்பாடு தட்டு தூக்கிட்டு வந்திருக்காவ. உங்க பிரஸ்டீஜ் குக்கர் வெடிக்க மாதிரி இருக்கும். ஒரு வார்த்தை தான் நான் பேசுறேன். நீ எவ்வளவு பொட்டுற பத்தியா? வேற பாவம் இல்லன்னு காலையில எழும்பி உங்களுக்கு சேர்த்து சமைச்சு எடுத்துட்டு வந்தா உங்களுக்கு பிரஸ்டீஜ் குக்கர் வெடிக்குதாம்ல. ஒரு குக்கரும் வெடிக்கல. அதான் பசிச்சா புலம்பிக்கிட்டே இருப்பியான்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா உங்க பேச்ச பத்தியெல்லாம் ஏம்மா உனக்கு பெரிய கும்பிடு. பசிக்குது எடுத்து வை. நல்லா எடுத்து வைக்க மாட்டேன். வேற இதுக்கு வேற ஆளை கூட்டு வரணும். ஆமா இதை எப்ப தூக்கி கார்ல போட்ட? கையை வீசிட்டு வந்த மாதிரி இருந்து. நீங்க எல்லாம் இப்ப பெரிய ஆள் ஆயிட்டியா? எஸ். அதான் லஞ்ச் பேக் எல்லாம் தூக்குனா உங்க பிரஸ்டீஜ் குக்கர் அப்பவே வெடிச்சிருக்கோம்ல. ஃபைல் எல்லாம் வைக்கிறதுக்கு அமிர்தா மேம் காருக்கு வந்தாங்கல, அவங்கள்ட்டே கொடுத்து விட்டுட்டேன். ஆனா உங்க முன்னாடி எடுத்துட்டு வந்திருந்தேன்னா அப்பவே தூக்கி போட்டு வான்னு சொல்லிருப்பியல. ஏ போட்டாத. எடுத்து வைக்கிறியா இல்ல நான் கேண்டீன் போகவா? இந்த மனுஷங்களும் இப்படிதான் போல. உயர பறந்ததுக்கு பிறகு தரை பார்க்க தோணுமா? அதான் இப்ப எல்லாம் பெரிய ஆள் ஆயாச்சுல. நம்ம தான் என்னமோ ஒண்ணும் தெரியாத அப்பாவியே இருந்துட்டோம். யாரு நீ? அப்பாவியா இருந்தியா? இந்தாங்க. கோவத்துல கூட அழகா இருக்குதியே. இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். ரொம்ப உங்க குக்கர் வெடிக்கும் போல இருந்ததுன்னா வச்சுட்டு போயிருங்க. பரவாயில்ல, வெடிக்காம பாத்துக்கிட்டோம் நாங்க. அட வணக்கம் சார். வாங்க சார், வாங்க உட்காருங்க. அதெல்லாம் இருக்கட்டு. என்ன லஞ்சா? ஆமா. வீட்டு சாப்பாடு கொண்டு வரதுக்கு ஆள் இருக்கு. அப்புறம் என்ன ஒரே கலக்கல் தான். எப்படி இருக்கீங்க தமிழ் மேம்? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க பேர் மட்டும் இல்ல, நீங்க யாரு எல்லாமே தெரியும். தமிழ், இது யாருன்னு தெரியுமா? தெரியாதே. இவர் தான் அமிர்தா மாமோட ஹஸ்பண்ட். அட வாங்க அண்ணே, தெரியாதுல்ல எனக்கு. நல்லா இருக்கீங்களா? ஆமாமா நல்லா இருக்கேன். நீங்க எங்க?
என்ன சார் உங்க பிரின்சிபல் இன்னைக்கு லீவா? ஆமா சார், அவங்க 2 வாரம் லீவு. வேற ஆள் இல்ல, அதான் என்ன அனுப்பி விட்டாவ. கூட யாரும் வரலையோ? இல்ல இன்னொருத்தர் வந்திருக்காரு, அங்க உட்கார்ந்துருக்காரு. இங்க முடிக்க மாதிரி தெரியல, ஏற்கனவே 2 ஆயிட்டு, பசி வேற வயித்துக்கு இல்ல ஆரம்பிச்சாச்சு. சரி ஒவ்வொருத்தரா போய் சாப்பிட்டுட்டு வருவோம்னு கிளம்பியாச்சு. உங்களுக்கு என்ன ஒய்ஃப் மாதிரி சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. பொண்ணுங்க எப்பவுமே அப்படித்தானே, வெளியே போகும்போது என்ன தேவைப்படும் எல்லாம் தெரியும். நம்ம அப்படியா? உட்காருங்க, ஷேர் பண்ணலாம். ஐயோ, உங்க நடுவில் நான் வரலப்பா, நீங்க நடத்துங்க. கேண்டீன்ல ஏற்கனவே ஆர்டர் கொடுத்துருந்தேன், அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். சரி சார். சரிப்பா, வரேன். ஆ வரேம்மா. சரிங்கண்ணா. ரொம்ப நல்ல மனுஷர் பாத்தீங்களா? உன்கிட்ட வந்து சொன்னாரா? உங்களுக்கு உங்களை தவிர யாரதான் புகழ்ந்தா பிடிக்கும்? எவ்வளவு நல்லா பேசிட்டு போறாரு. என்ன ஒரு கணிப்பு. விருப்பம் இருந்துன்னா சாப்பிடுங்க, சாப்பிடாதேன்னு உங்க பிரஸ்டீஜ் சொல்லுச்சுன்னா அப்படியே வச்சுக்கிட்டு போங்க. எம்மா சாப்பிடேம்மா, புலம்பாத.